Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவையில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்றது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கோவையில் பேரூர் ஆதினம் மடத்தில் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதினம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத், தமிழக பாஜக தலைவர்கள், வலதுசாரி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத், சுற்றுச்சூழலை அழிக்கும் போது இயற்கை நம்மையும் அழித்துவிடும் என எச்சரித்ததுடன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மோகன் பகவத்திற்கு முருகன் சிலை மற்றும் வேலை பரிசளித்தார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவினர் பங்கேற்ற நிலையில் RSS நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி பங்கேற்றது பேசுபொருளாக மாறியது. இது தொடர்பாக திமுகவின் RS பாரதி வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஆண்டு RSS பேரணியை தொடங்கி வைத்ததற்காக தளவாய் சுந்தரத்தை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாதமே சேர்த்துக் கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதுபோன்ற நாடகம் கூட RSS நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற எஸ்பி வேலுமணிக்கு நடக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது ஏன் என்பது தொடர்பாக எஸ்பி வேலுமணியிடம் கேட்டபோது, தாம் மடத்தின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்றதாகவும் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவித்தார். அவருடைய இடத்துல நூற்றாண்டு நிகழ்ச்சி நடந்தது, அதுக்குதான் அழைப்பு, அதுக்குதான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டுமில்ல, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு RSSக்கு அவங்க சம்பந்தம் இல்லை. திமுக அவருடைய கையாளத்தனத்தை குறிப்பா முழுமையா மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்க போனதை பிரிச்சு இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து RSS நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பங்கேற்றது சர்ச்சையாகி இருக்கிறது. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் திராவிட கட்சிகள் தொடர்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசியதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், கடவுள்களின் நிறங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் எனவும், கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் தமிழகத்தில் இருப்பதாகவும் பேசியிருந்தார். பவன் கல்யாணின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில், தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தனது சித்து வேலைகளை காட்ட முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே இன்னைக்கு புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. பவன் கல்யாணுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, அவர் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட தயாரா எனவும் சவால் விடுத்துள்ளார். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த நாட்டுக்கு முருக பக்தர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா பற்றிய காணொலி சர்ச்சையான நிலையில் இவ்விவகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அதிமுக விளக்கம் அளித்துள்ளது. முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா பற்றி வெளியிடப்பட்ட வீடியோ துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் என குறிப்பிட்டுள்ளது. அரசியல் செய்கிறோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கை போல கட்டமைக்க முயலும் திமுகவின் சதிச் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் விமர்சித்துள்ளது. அதிமுக நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும், மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், அதிமுக பாஜக கூட்டணியில் மாற்று கருத்தில்லை என்றும், கொள்கை நிலைப்பாடுகளை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.